கடைசியாக போலீஸ் வெரிஃபிகேஷன் கடைசியாக நிற்கும் பொழுது அதில் ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் மாட்டி நிற்குது. அதனால படித்த மாணவர்கள் அந்த எஃப்ஐஆர் விஷயத்தில் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க. படித்த இளைஞர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடும்போது கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு, ஐயோ ஒருத்தவங்களோட வாழ்க்கை வீணாக போகுது அப்படின்ட்டு. அதனால கூடுமான அளவு நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அங்கையால மாணவர்கள் இளைஞர்கள் தயவு செய்து கொஞ்சம் நல்லா படித்து நல்லா வேலை வாய்ப்புக்கு போகிற தகுதியான அந்த சூழ்நிலையை நோக்கி டிராவல் பண்ணுங்க. தயவு செய்து டூ வீலரில் போகும்போது ஹெல்மெட் இல்லாமல் போறீங்க. ஒரு 3 days பேக் நம்ம செம்மண்டல ஜங்ஷன்ல ஒரு லாரி ஏறி ஒருத்தர் இறந்துட்டார், எல்லாருக்கும் தெரியுமில்ல? ஆகையினால வண்டியிலையோ போக்குவரத்து போகும்போது போக்குவரத்து விதிமீறலை தயவு செய்து பண்ணாதீங்க, கொஞ்சம் கடைபிடிங்க. போலீஸ் என்ன சார், போலீஸ் வந்து வெஹிக்கிள் செக் பண்றீங்க, தொல்லை பண்றீங்க, ஹெல்மெட் கேஸ் போடுறீங்க, ட்ரிபிள்ஸ் கேஸ் போடுறீங்க, அது இது நீங்க தொல்லையா நடக்கலாம். ஆனா அதெல்லாம் உங்க நலனுக்காக தான், உங்க நல்லதுக்காக தான் காவல்துறை அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால காவல்துறைக்கு தயவு செய்து எல்லாமே ஒத்துழைப்பு கொடுங்க. நிறைய பேர் இன்னைக்கு போன் பயன்பாட்டில் நிறைய பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஈஸியா ஒரே ஒரு ஓடிபி கேட்டு பணத்தை ஈஸியா எடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்க கஷ்டப்பட்டு கவனம் சம்பாதிச்சு வச்சிருக்க சேவிங்ஸை குறிப்பா பெண்கள் நிறைய ஏமாந்துடுறீங்க. பெண்கள் குரூப் நிறைய இருக்கீங்க, வாட்ஸ்அப் பயன்படுத்துறீங்க, ஈஸியா பல விஷயத்துல உங்களை ஈஸியா ஏமாத்துறாங்க. ஒரு ஃப்ரீ ஒன்று போடுறோம், ஆஃபர் போடுறோம், அது போடுறோம், ஓடிபி கொடுங்க, அது இதுன்றாங்க. அதனால ரொம்ப கவனத்தோட இருங்க. சோசியல் மீடியாவில் இந்த காலத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப கவனத்தோடு இருங்க. அதே மாதிரி பெண்கள் குழந்தைகள் நிறைய பேர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறீங்க. சின்ன வயசு 5 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, பெண் குழந்தை, ஆண் குழந்தை கூட நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் 24 மணி நேரமும் காவல் நிலையம் உங்களுக்காக திறந்துட்டு தான் இருக்கு. எந்த நேரத்திலையும் உங்களுக்கு எந்த உதவினாலும் எந்த சூழ்நிலையாலும் உடனே காவல்துறை அணுகுங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மேற்கொண்டு குறிப்பாக அந்த கஞ்சா குட்கா இந்த மாதிரியான தகவல்கள் ஏதாவது இருந்தால் காவல்துறைக்கு உடனே சொல்லுங்க. வாட்ஸ்அப்பில் சொல்லுங்க. நீங்க சார் இவங்க இந்த மாதிரி இருக்கு நடக்குது, நான் சொன்னா நான் பாதிக்கப்படுவேன், நான் அடிச்சிடுவாங்க, அவங்களால பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப பாதுகாப்பாக நாங்கள் பாதுகாப்போம். வெளியில யாருக்கும் தெரியாது. அதனால அச்சப்பட வேண்டாம், ஒன்றும் பயன்பட வேண்டாம். காவல்துறை எப்பொழுதுமே பொதுமக்களுக்கு நண்பனாக தான் செயல்பட்டு இருக்கு. அதனால பொதுமக்களுக்கு நாங்கள் அனைத்து உதவிகளும் செய்ய தயாராக இருக்கிறோம். மக்கள் அனைவரும் இந்த திருவிழாவில் நல்ல முறையாக நடத்துங்க. இந்த கோவில் நிர்வாகத்துக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இவ்வளோ தூரம் 5 நாளாக கச்சேரி வைக்கிறீங்க, செலவு பண்ணுறீங்க, நிறையா பண்ணுறீங்க. ஒரு சிசிடிவி கேமரா மட்டும் காவல்துறையினருக்கு நீங்கள் வச்சு கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.